வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டால்ஃபின் ஹவுஸை பற்றி தாங்க. டால்ஃபின் ஹவுஸ் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பாருங்கள், அட்டகாசத்தை. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வந்திருக்கேன். இப்போ தான் வந்து 2வது டைம். ஆனால் தனியாக தான் போகிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடும்போது எல்லாமே பிஸியாக இருந்தாங்க. சரி, நமக்கு வந்து ஒரு லீவ் கிடச்சிருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தான் வரும். இதில் மட்டும் மறந்துடாதீங்க, கரெக்டாக லெஃப்ட் எடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் மறந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிருங்க, அப்புறம் வழி மாறி போயிருங்க. அதனால தான் நான் பைக்கில் போகும்போது கேட்டு தான் போகிறேன். ஓகே, இனிமேல் வந்து ஒரே ரூட்டாக தான் இருக்கும். ஓகே, நல்லா பஸ்ஸு வந்துட்டாப்பில் கொஞ்சம் வந்துட்டுக்கலாம். ஓகே, ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக தாங்க இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்போக்கப்போ அந்த சுற்றுலா பயணிகளோட கார் மட்டும்தான் வருது, ஒழிய பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ ரைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்குது. மதியமே கிளம்பிட்டேங்க. ஏன்னா இப்போ ஈவினிங் பார்த்தா தான் கொஞ்சம் அந்த சன்லைடு செம்மையாக இருக்குங்க அந்த டால்ஃபின் ஹவுஸு. சில பேர் வந்து அட்வென்ச்சர் விரும்பாதவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே போகணுங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பார்த்தா தான் இன்னும் இயற்கை ரொம்ப ரசிக்க முடியும். மேலோட்டமாக இருக்கிற அந்த கொடைக்கானல் மேலோட்டமாக சொல்லப்போனா குணாக்குவை, அந்த சூசைட் பாயிண்ட்டு, பில்லர் ராக்கு, இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு மேலே அதனால ஈஸியாக பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வாங்குங்க. கொடைக்கானல் இப்படி தாங்க வந்து அனுபவிக்கணும். ரோடை பார்த்தீங்களா, சைடில் ஃபுல்லாக பள்ளம் தான். இன்னும் கொஞ்சம் மழை காலத்தில் வந்துருந்தோன்னா அருவி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல. ஆனால் நம்ம போன நோக்கம் வந்து டால்ஃபின் ஹவுஸை வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அதான் இந்த இதில் வந்து மெயினாக ஒரு கார் போய்க்கிருக்கு. நமக்கு கொஞ்சம் வழி விட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாப்பா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்க. சித்தம் போக்கு சிவன் போக்கனாட்டம் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓரளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் வளைவு பார்த்தீங்கன்னா கார்னாலலாம் ஈஸியாக வரைஞ்சிடும். அவளுக்கே வந்து நம்மளால பைக் இருக்கனால ஈஸியாக டக்குன்னு வளைஞ்சிட்டோம். இந்த அதே ஒரு வளைவு வருது பாருங்க, நமக்கு ஈஸியாக இருக்குது வளைய. காருக்காரனுக்கு பாவானா ஓரளவுக்கு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேலெலாம் பெரிய சுற்றுலா பயணி உள்ள காருலாம் வர முடியாதுங்க. அந்த பஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டுலாம் நீங்கள் உள்ளே வர முடியாது, நடந்தான் போகணும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் நிப்பாட்டி வச்சுட்டு நடந்தான் போய்க்கிருக்காங்க. நமக்கு பைக்கில் வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போச்சு. ஈஸியாக போய் நீட்டாக போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். ஆனால் ஒன்று சொல்லிட்டு, ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சடனாக படக்குனால பயங்கரம் வலிக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. சைடில் வியூலாம் பார்த்தா அப்பா என்ன ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்கிறீங்க. அடடா, ஐயோடா, இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. சைடு வியூவை பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. எப்படி வர போகிறான்னு தெரியலையே. நம்ம இங்கிட்ட ஒதுங்கிக்குவோம். போங்கண்ணே, நான் வாட்டங்கிட்டு போய்க்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக வழி கிடச்சிருச்சு. கூட்டத்தை பார்த்தா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது, பார்த்து தான் போகணும். ரோடு ஓவர் ஆயிடுச்சு போல். ஸோ முடிஞ்சளவு நைட்டுக்குள்ளே வெளியேறணுங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துருக்கு. சரி, நம்ம இதை பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். எல்லாமே தடவை நீ வண்டி எடுத்து எப்படி போவ? வேணும் வண்டி ஓட்ட தெரியாம தான் வேணும் தான் பண்ணுவானுங்க. நான் இப்போ வண்டி பண்ணி தான் பண்ணிருப்பியா? நான் பண்ணுவா அதுல இருந்து கிழித்து இருப்ப ஒரே கிளியா. நம்மளாம் பதில் சொல்ல முடியாது. உனக்கு ஓனர் வண்டி நிப்பாட்டினா காசை கொடுத்துரும், காசை கேட்டு இல்லைன்னா தொடச்சிட்டு விட்டு போயிட்டு அது எனக்கு தெரியாது. எல்லாமே தொடச்சு விட்டு கிளம்பு, இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா நீ போட மாட்டேன்.
சரி மேஜ போல இருக்கு ಗಮನ ಎಂಗಡಿಗೆ ಆ ಮನುಷ್ಯ ಕಾರ್ ಉಂಟು ಎಂತ ಮಂದಿ ಎಪ್ಪಡಿ ಮಾರಿ ಬರೀ ಎಂತ ಬಂದ್ರ ಎಂತ ಮಾಡಲ್ಲ ಎಂತ ಅಡಗ ಬಯಟ பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரு. யூடியூப்பில் ஒரு ஆள் கேட்டாப்ல அட்வென்ச்சராக போடுங்கன்னு. ஸோ தனிமையாகவே போக ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஃபுல் அட்வென்ச்சர் தான். கூட்டம் கூட க்ரௌடு கூட இல்லை. சரி, அவர் கேட்டான்ற ஒரே காரணத்துக்காண்டி இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கேன். ஸோ சோலோவாக வந்திருக்கேன். பார்த்துக்குங்க எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு. குருவிகளோட சத்தங்கள் பயங்கரமாக இருக்குது. அமைதியாக இருக்குது, ரொம்ப காற்று இல்லாமல். ஓகே தான். முன்னாடி ஒரே ஒரு ஆள் மட்டும் போயிருக்கப்ப அங்கே க்ரௌடு பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் வர்றாங்க. இவங்க குறுக்கால ஒரு நாய்க்குட்டி சும்மா இருக்க மாட்டேது. ஸோ பறவைகள் சத்தம்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குல்ல? செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Okay, yeah, we're almost done. My dog. இங்கே வந்து பழக்கமாச்சா இல்லை அங்கேருந்தே கூட்டிகிட்டு வரீங்களா? இங்கே வந்து பழக்கமாச்சா? பயமாக இருந்துச்சு. சரி, அது ஆனால் அதே வழிகாட்டுற மாதிரி போய்க்கிருக்கேன் நமக்கு. அவன் கூட வராப்லையே. ஒரு முட்டாய் கூட அப்படியே ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன்னா ஒரு பிஸ்கட் ஏதாவது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு நாய் வந்துச்சு இல்லையா, அந்த நாய்க்கு வந்து பசி இருந்திருக்குங்க. அதாங்க அவன் கூடயே வந்திருக்கு. எனக்கு அது பார்க்கும்போது நான் ஒரு பொருள் எடுத்து சாப்பிடும்போது தெரிஞ்சு அது பசியில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. உடனே டக்குன்னு அண்ணன் எனக்கு ஏதாவது ஒரு கப்பாக கொடுங்க, நான் 2 லிட்டர் கேன் தண்ணி வச்சுட்டு உடனே அவர் அறுத்து கொடுத்துட்டார். அவரும் நல்ல மனசுக்காரராக இருந்தார். டக்குன்னு அறுத்து கொடுத்து அதில் என்னோடய தண்ணியெலாம் ஊற்றி அப்புறம் பிஸ்கட்டை நான் ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் பயங்கரமான பசியில் இருந்திருக்குங்க. அது எனக்கு தெரியாமல் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டுக்கு நினச்சி அதை அப்படி நினச்சிட்டே வந்தோம். ஆனால் அதோட ஏக்கத்தில் ஒரு பார்வை பார்த்துச்சு. உண்மையாகவே நான் செத்துட்டேங்க ஒரு மாதிரி. ஏக்கத்தில் ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்தியா, நம்ம சாப்பிட்டீங்களா, இன்னொருத்தங்க சாப்பிடாம இருக்கும்போது சாப்பிட்டியா அப்படி கேட்டு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இல்லை சாப்பிட்றீங்களா அப்படி கேட்போம். அந்த அளவுக்கு நம்ம மனசுக்காரங்க நம்மளை. அப்போ ஒரு பிராணி வந்து நம்ம ஏக்கத்தோடு அந்த முகத்தை காமிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, உடனே இப்போ பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் 2வது அந்த கடைக்காரன்னு சொன்னேன், ஆனால் இருந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த தண்ணியும் கொடுத்துருந்தேன். பஸ்ஸியாக இருக்கனால ஃபஸ்ட்டு பிஸ்கட்டை தின்னுட்டு அப்புறம் ஒழுங்காக இது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. தண்ணியும் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லைங்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு வந்ததுக்கு என்னால் முடிஞ்சு வருது. இது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வருது அப்படின்னா அது ஏக்கத்தில் கூட இருக்கலாம். அதையும் பார்த்து நீங்கள் சரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சரியான பள்ளத்தாக்கு. அப்படி நான் கூலாக உட்காந்து அந்த பாணி கூட பேசிக்கிறேங்க. ஸோ இது தெரியாமல் உடனே நான் இது நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க ஏக்கத்தோடு அந்த பார்வையோடு இருக்கிறது. ஸோ ஃபீலிங் தான். ஓகே, இருந்தாலும் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள்.
அது ஒரு நமக்கு ஒரு இதுதான். அந்த பக்கத்தில் உள்ள அண்ணனே கேட்டார், இன்னைக்கு எந்த ஊருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம். நான் சிவகங்காரன் தான், சரி இருந்தாலும் மதுரைக்காரன்ற மாதிரியே சொல்லுவேன், மேபி மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நமக்கு அங்கே டால்ஃபின் ஹவுஸ் வெயிட் பண்ணிக்கிருக்கு. நம்ம இப்போ வேகமாக போய் பார்த்தா தான் உண்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே நம்ம போகிறோம். சரி போயிட்டு வரேன், பாய். ஓகேங்க, அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி கொஞ்சம் வேகமாக போனாத்தான் நம்ம இங்கே நல்லபடியாக பார்க்க முடியும். இல்லைனா சன்லைட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக தெரியாமல் போயிடும். அதனால் வந்து நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, கொஞ்சம் ஆனால் மூச்சு வாங்குது. பயங்கரமான ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பக்கத்தில் ஒரு பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னிச்சு, நோட் பண்ணிங்களா? என்னை விடுங்கப்பா, நானே போயிடுவேன்ப்பா அப்படின்றது. யா, ஸோ வாழ வைக்கலாம், வளர விடணும். அவங்கள தனியாக விட்டால் தான் அவங்க போக்குக்கு போவாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எந்த ஊர் மக்கள் தெரியல, பரவாயில்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. எப்பா பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்குங்களா? ஆல்ரெடி ஒரு காட்டுத்தி நடந்திருக்கும் போல், ஃபுல்லாக காட்டுத்தியாக தான் இருக்குது. டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டு, ஸோ இங்கேருந்து தூரத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே எல்லோரும் வைப் பண்ணிக்கிருக்காங்க. வா, இப்போ ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். என்னமோ நீங்களே இந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்களே போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு சினிமாட்டிக் லுக்கை கொடுக்குற ஒரு வீடியோங்க அது. இந்த இடத்துல மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பாருங்கள். ஐயோ, இயற்கைக்கு நான் பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேங்க. இங்கே பாருங்க, இந்த லுக்கெலாம் எப்படிங்க கிடைக்கும்? அதுவும் நான் கேமரா குவாலிட்டியில் கூட இவ்வளோ தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நேரில் கண்ணில் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? ஐயோ, அந்த இடத்த விட்டு போகவே தோணலை. என்னடா இப்படி ஒரு அழகான ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோமே, சம்மர் டைம் இப்படி ஒரு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். வானமும் இன்னும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கிட்ட அந்த டால்ஃபின் ஹவுஸில் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் சுவடி சைடில் அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம்னு அப்படியே போகிறேன். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக போங்க, இந்த டயத்துலாம் போகலாம். சம்மர் டயத்தில் நீங்கள் டால்ஃபின் ஹவுஸ்லாம் போகலாங்க. இதே கொஞ்சம் கூலிங் டைத்தில் போனீங்கன்னா மிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஓகே, அப்படியே கீழே பள்ளத்தாக்கோடு அந்த பூவோட சேர்த்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு அந்த வியூ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்பா, ஐயோடா என்ன ஒரு அழகு. அதாவது கேரளாக்காரெலாம் இங்கே வர்றாங்க, கேரளாக்காரன் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்னமும் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரை பண்ணிக்கிட்டே தாங்க கிடக்குறாங்க. இன்னொன்று இதில் மெயினாக ஒன்று சொல்லிடுறேங்க, நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நடந்து வரோம் இல்லையா, நடந்து வந்ததில் நமக்கு டயர்டாக இருக்கும். ஓட்டானே சொல்லிட்டு டக்குன்னு போய் அந்த டால்ஃபின் ஹவுஸ் அந்த இதில் போய் நின்றாதீங்க. இந்தா இப்போ நிற்கிறாரே, அவரெலாம் வந்து பயந்துட்டார், காலை ஆட ஆரம்பிச்சுட்டாரு. நான் அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி ஆடும், வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் போய் நின்று ஃபோட்டோ எடுங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நிறையா பேர் அப்படி தான் ரெஸ்ட் எடுத்து தான் போனாங்க.
ஸோ உங்களுக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இந்த லைன் நான் சொன்ன லைனு. சரிங்க, அவர் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்களா உட்காந்துட்டார், பயம் வந்துருச்சு அங்கேருந்து, அதனால் வர முடியல ஒரு கட்டத்தில். சரி நான் அப்படியே மெதுவாக கேமரா பிடிச்சிட்டுட்டேன். அப்படியே லாஸ்ட் எண்டு வரைக்கும் போவோம். ஆனால் பயங்கரமான பள்ளத்தாக்கு, கீழே பார்க்காதீங்க. இந்த ரவி படத்தில் சொல்லுவாள் கீழே மட்டும் பார்த்துடாத, அந்த மாதிரி கீழே பார்க்காம நேரம் போய் நின்றுட்டு தரமான ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுங்க, அதான் பெஸ்ட்டு. நான் ஆல்ரெடி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுறதோ அந்த பதட்டமும் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்படியே மெதுவாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகா. அதுவும் இல்லை, நாய் வெட்டிட்டு வருது. நாய் வெட்டிட்டு வந்து அந்த வழியை போயிருங்க. அது முதல்ல நாயவே அவளுக்கு கூட ஆமா ஒத்த இல்லை. ஓ சும்மா சுற்றி சுற்றி வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தா அது ரோடே தொந்தரவு பண்ணி சொல்லிட்டு வருது. ஓகே ஓகே, நீங்க மேல போயிருங்கப்பா. ஸோ பார்த்து தான் வரணும்.